எக்ஸ்கியூஸ் மீ, ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கேன். உங்கள் டைரக்டரை மீட் பண்ணணும். உள்ளே வாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். சார் ப்ரெஸ்லேருந்து வந்திருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ சார், பாலு ஃப்ரம். உட்காருங்க சார். என்ன சார், என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஏன்பா அந்த 16ஆம் தேதி பேப்பர் கொண்டா. நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றேன். என்ன இதெல்லாம்? பேப்பர் சார், பார்த்தா தெரியலையா? இதான் பத்திரிகையாளர் உரிமையா? இதை எழுதுறதுக்கு எவ்வளோ பணம் வாங்கினீங்க? மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் எழுதுகிறோம். நீங்கள் படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணுங்க. அந்த படத்தில் நடிச்ச நடிகைக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு எழுதாதீங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்களா இல்லையா? நமக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார். சும்மா ஓவராக பேசாதீங்க சார். என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் சமூக அக்கறை இருக்க மாதிரி பேசுகிறீங்க, எங்களுக்கெல்லாம் இல்லையா என்ன? தான் பார்க்குறமே உங்கள் சமூக அக்கறைய. நடிகையின் உதட்டை கடித்த நாயகன், கோவாவில் நாயகனும் நாயகியும் லீலை, நாயகனும் நாயகியும் உல்லாசம், இப்படிலாம் எழுதி டெலிகாஸ்ட் பண்ணி உங்க டிஆர்பி ரேட்டை ஏத்திக்கிறீங்க. இதான் உங்க பத்திரிகையாளர் தர்மமா? உங்க மீடியாவை நான் மதிக்கிறேன். இதோ பாருங்க, படத்தை பத்தி எழுதுங்க, என்னுடைய டைரக்ஷனை பத்தி எழுதுங்க, அதுல இருக்க நிறைய குறை எழுதுங்க. அதை விட்டுட்டு எனக்கும் அந்த நடிகைக்கும் அசிங்கமா எழுதுறீங்க. என்னமோ நான் மட்டும்தான் உங்கள் படத்தை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ண மாதிரி பேசுகிறீங்க. இப்போவே உங்கள் படத்தை பற்றி நேரடியாக விமர்சனம் பண்ண வைக்கிறேன், பார்க்குறீங்களா? இருங்க. மச்சி, அன்னைக்கு படம்னு ஒரு படம் பார்த்தமே, எப்படா இருந்தது? படம் மாடாது. ஒரு குத்து சாங் இல்ல, ஃபைட் இல்ல, ஒரு கிளாமர் இல்ல. சொசைட்டியை திருத்துற மாதிரி படம்னா கூட பரவாயில்ல. சொசைட்டியை தப்புங்கிறாந்தாலே அந்த டைரக்டரு மனுஷனடா அவன். கேட்டிங்களா? உண்மையை பத்தி படம் எடுத்தா கசக்கத்தான் செய்யும். அதுக்காக நீங்க இப்படிலாம் எழுதுருவீங்களா? முடிவா இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? என்னை பத்தி இந்த மாதிரி எழுதுனதுக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டம் கேட்க போறேன். 50 லட்சமா? உங்களுக்கு என்ன விளம்பரமே இல்லையா? என்னை பத்தி இந்த மாதிரி எழுதி சீப்பா விளம்பரம் அடிக்கிறீங்க. உங்க பாஸுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காத. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி அரசியல்ல குதிச்சு அப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு மக்களை மறந்துட்டு சைட்ல பெட்டி பெட்டியா வாங்கிக்கிறாரு. அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? அவர் மட்டும் யோகியன்னு சொல்றீங்க. கட் 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 கட். என்ன சார் அப்படியே பாஸ் பண்ணிட்டீங்க? டைலாக் ஏதாவது மாறிட்டீங்களா? சார் இந்த மாதிரி டைலாக் வச்சா எதுனா பிரச்சனை வராது சார்? பிரச்சனை ஆனது தாங்க அந்த மாதிரி டைலாகே வைக்கிறோம். தம்பி, இந்த மாதிரி பிரச்சனை வச்சு நாம ஃபீல் பண்ணாதான் ரசிகர்கள் ஃபீல் பண்ணி இந்த படத்தை 100 நாள் வரையும் கொண்டு போவாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே நாம பண்றதும் பிசினஸ் தானே சார். அது இருக்கட்டும், இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணது எந்த டைரக்டர் சார்?
மணி மணி எங்கே போனா? சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டானே. என்ன திரும்பி திரும்பி போடுற நாட்டு செப்பலும் வருது? எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டானே. என்ன பண்ணுறது? என்ன இது? அன்புள்ள அப்பாவுக்கு. என்னடா நம்ம பையன் லெட்டர்லாம் எழுதுறான் அப்படின்னு நினைக்காதீங்கப்பா. என்னால் நேரில் சொல்ல முடியாத விஷயத்தையெல்லாம் இதில் சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலை. எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலையா? ஏற்கனவே அந்த பேப்பரில் 5-6 முறை ஃபெயில் ஆகிட்டேன். அச்சோ, இந்த வாட்டியும் அதில் நான் பாஸ் ஆவேனான்னு தெரியலப்பா. எனக்கு இது உங்ககிட்ட நேரடியாக சொல்கிற தைரியம் இல்லைப்பா. எனக்காக நீங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கீங்கப்பா. இனிமேலும் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. அடுத்த ஜன்மம்னு ஒன்று இருந்தா நான் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் டாடி. சாரி டாடி, என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை விட்டு 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 போகிறேன்பா. என்னாச்சுப்பா காலில்? எல்லாம் ஒன்றுமில்லைப்பா. ஏதாவது ப்ராப்ளமாப்பா? எப்பவும் ஒரு முட்டி வலிதான்ப்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு. ஒன்றும் இல்லை, உங்க கூட படிக்கிற பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் பேசியிருக்கேன். அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் 10 அரியர்ஸு 15 அரியர்ஸு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ எதுவும் அந்த மாதிரி அரியர்ஸ் வச்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என் பையன், அம்மா நீ எதுவும் கேட்கணும்னு சொன்னியே, கேட்கவே இல்லையே. அம்மா இறந்து போய் 20 வருஷம் ஆகிப்போச்சு. நீ ஏன்ப்பா கல்யாணமே பண்ணிக்கல? ஏப்பா அந்த டைமில் உனக்கு தோணலையாப்பா? அதுவாப்பா, இன்னொருத்த வீட்டுக்கு வந்து உன்னை குடும்பப்படுத்தினா என்னால் தாங்க முடியாதுப்பா. நீ வந்து என் உயிருப்பா. அதனால தான் கல்யாணம் எதுவும் இல்லாமல் அப்படி காலத்தை தள்ளிட்டேன்ப்பா. முதல்ல நாளையிலேருந்து எழுதுகிற எக்ஸாமை பாஸ் பண்ணிடணும். ஹலோ ஹரிஷ். சொல்லுங்க பாஸ். எங்கே இருக்கீங்க இப்போ? நான் சொன்ன இடத்துக்கு போனீங்களா? இல்லை பாஸ், நான் இன்னும் அங்கே போகல பாஸ். எப்போ போகிறீங்க? அந்த க்ரீன் கலர் ஃபைல் தானே எடுத்தீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கலர் ஃபைல் தான் பாஸ். எவ்வளோ நேரம் சார் உங்களுக்கு தேவைப்படும்? ஃபோன் பண்ணால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க. இல்லை பாஸ், நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் பாஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த கேஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னைக்கு வேணும், புரியுதா? ஓகே பாஸ்.
ஹலோ ஹலோ ஹரிஷ், என்ன சார் வேலை முடிஞ்சுதா? சொல்லுங்க பாஸ். என்ன சார் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? என்ன பாஸ் சொல்றீங்க? கரெக்டான ஃபைல் தானே எடுத்தீங்க? இல்லை பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த விழின்ற ஃபைல் தான் பாஸ். என்னது விழின்ற ஃபைலா? ஐயோ, அந்த ஃபைலை ஏன் சார் எடுத்தீங்க? நான் உங்களை வேற ஃபைல் தானே எடுக்க சொன்னேன். உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஹரிஷ், ஹரிஷ், வெளியே போன்னு சொன்னியப்பா. ஹரிஷ் எங்க போனா? இந்த ரூம்லயா? ஹரிஷ், ஹரிஷ் என்னப்பாச்சு? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? தலைவலிக்குதாப்பா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேன்றான்? ஏதாவது லவ் மேட்டரா இருக்குமோ? ஹரிஷ் என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னாச்சு இவனுக்கு? இப்படி கத்துறான், பயங்கரமா இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சார், டேவிட் சாருங்களா? சார், அர்ஜென்ட்டாக ஒரு ஹெல்ப் வேணும் சார். பையன் இன்னைக்கு எங்கேயோ வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட முகம் கொடுத்தே பேசலை சார். மேலே ஒரு டார்க் ரூம் இருக்கும் சார், அங்கே எப்பவுமே போகமாட்டான். உள்ளே போய் உக்காந்துட்டு கண்ணெல்லாம் மேலே சுருக்கிச்சு ஒரே பயங்கரமாக ரொம்ப மோசமாக இருக்கான் சார். வந்துடுறீங்களா சார்? சீக்கிரம் வாங்க சார், நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன் சார். ஓகே சார், வாங்க சார். பையன் இந்த ரூமில் தான் சார் இருக்கான். பார்ப்போம் வாங்க. நான் உள்ள பையனை பார்த்தேன். நீங்கள் ஃபோனில் சொன்ன மாதிரி இல்லை. நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. அதனால் உங்கள் உதவி பண்ணிட்டேன். In the name of a Father and of a Son and of the Holy Spirit, by the power of Christ, I control the soul. By the power of God, I control the soul. By the power of Saint Michael, I command you to stay down. I command you to stay down. Stay down. I command you to stay down. I am commanding you now. I am commanding you now. I am commanding you now. We cast you out, every unclean spirit.
every satanic power, every onslaught of the internal adversary, every the church of God. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல அவசியம் இல்லை. Saint Michael, I command the Lucifer to take this soul. Come under my control. சொல்லு, யார் நீ? கைவிடி. எங்கிருந்து வந்திருக்க? எதுக்காக வந்திருக்க? சொல்லு சொல்லு. சொல்றேன் 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 சொல்றேன். என்ன கொண்டுட்டாங்க. சோழவல்லபுரம் கிராமம் பண்ணையாரின் பிள்ளைகளை பகிர்ந்தெடுத்தனார். அவர்களின் வம்சத்தை நான் எரித்தனார். இந்த பையன் உடம்புல இனிமே நீ இருக்க கூடாது. Let the God arise and his enemies be shattered, and let them hate and let them flee through the dark. And I command the Lucifer to remove this soul to go to hell. கீதா, கீதா, ஒரு காஃபி கொண்டாமா. டேய், என்ன பண்ற இப்ப? எப்ப பார்த்தாலும் நெட்டி நோண்டிட்டு இருக்க? மச்சி ஒரு மில்லியனரு, அவர் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காரு. என் ப்ரொஃபைலுக்கு லைக் கொடுத்துருக்காரு. செட் ஆச்சு, லைஃப் செட்டில்டு. அவருக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். ஹலோ, ஷரத் ஹியர். சார், நான் ராம் பேசுறேன். ராமா? எந்த ராம? நெட்ல உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தீங்களே, சாட் கூட பண்ணிட்டு வந்தோமே. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேன் சார். சரி, மந்த்லி என்ன சேலரி இருக்கும்? டேக் ஹோம் எவ்வளோ இருக்கும்? 80,000 சார். 80,000? அதை வச்சு என்ன பண்றது? சரி தம்பி, நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ரைட் ரைட். டேய், இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ படு. அட்வைஸ் பண்ண வந்துட்டான். என்னமோ. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நாயே, ஏய், காசு வாங்கினா கொடுக்க தெரியாது, நில்றா. அண்ணா எவ்வளவு பெரிய ஆளு, கை பாக்குறீங்க? ஏய், நில்லுடா. மறுபடியும் சொல்ற கை கட்டிட்டா. எங்கடா? எஸ், கம் இன். பண வாசனை நிறைய அடிக்குது. ஹலோ சார். வாங்க. ஐ எம் டிடெக்டிவ் பூபதி. பஃபூன் மாதிரி இருக்கான் இவன். டிடெக்டிவா? அரை அடி உயரம் இருக்கான். உட்காருங்க. அடிச்சு நகரு. லதா, சொல்லுங்கப்பா. 2 காஃபி கொண்டாமா. இதோ வந்துட்டேன். எச்சிரண்டா டேய். பேட் ஸ்மெல். சொல்லுங்க சார், என்ன விஷயமா என்ன பார்க்கணுன்னு வர சொல்லியிருந்தீங்க? ஒரு பையனுடைய டீட்டெயில்ஸ் தரேன். சரிங்க சார். அவனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு ரெடி பண்ணி ரிப்போர்ட்டாக தர முடியுமா? தர முடியும் சார், கண்டிப்பாக தர முடியும். எத்தனை நாளில் கொடுப்பீங்க? ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். ஓகே, 1 வீக்கில் ரிப்போர்ட் ரெடியாக இருக்கணும். ஓகே சார், டன். ஐயோ, பார்த்துட்டாங்க.
எங்கே தான் போனான் இந்த தடி? டேய் நின்றாடே தடியா. வர்றது பார்த்தா நம்ம தோசை தான் போகிறேன். ஏன்னா ஃபாலோ பண்ணுற? ஏன்டா ஏன் என்ன ஃபாலோ பண்ணுற? நேற்றுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற. ஏன்டா இனிமேல் பின்னாடி பார்த்தேன் செத்த நீ. அடி கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணதுக்கு இந்த அடி அடிக்கிறானே. ஹலோ சார், நான் டிடெக்டிவ் பூபதி பேசுகிறேன். பூபதியா? சொல்லுங்க சார், நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை பற்றி ரிப்போர்ட் கேட்டீங்கல்ல? ஆமாம். பையன் நல்ல பையன் தான். சரி சார், பேமெண்ட்டா? அது நாளைக்கு வந்து வாங்கிங்க. யாராவது டேய் யாராவது ஃப்ளைட் ஓடுறது? நீயாடா? ஓ ஏய் என்ன இந்த பக்கம்? என் மேலே வண்டி வர யாரா நீ? போ 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 போய் தொலை. இந்த நாய்க்கு ஒருத்தன் ரிப்போர்ட் வேற கொடுத்துருக்கான். சார் சார் வாடா ஃப்ராடு வா சார். வாங்க டிடெக்டிவ் சார். நான் பார்த்த மாப்பிள்ள உங்களுக்கு எப்படி இந்த பேமெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆமா சார், ஆமா சார். இந்த ரிப்போர்ட் ஆமா சார். தொப்பி கண்ணாடி ஒண்ணு போட்டா கொடுக்குற ரிப்போர்ட். உலக மகா ஃப்ராட். சோம்பி என்னோட ஏமாத்துற மிதிச்சு தரையில தேய்ச்சிருவேன். என் பொண்ணு வாழ்க்கையே போச்சுடா. கை போனா என்னடா ஃப்ராட். மாப்பிள்ள தான் சார் பார்த்தேன். நல்ல மாப்பிள்ள பார்த்தேன். நல்ல மாப்பிள்ள பார்த்தேன். இனிமே டேட்டிங் சொல்லுவியா? சொல்லுவியாடா? இனிமே டேட்டிங் சொல்லுவேன். அப்பா சொல்ல மாட்டேன். என்ன சைலண்ட் ஆயிட்டா? லதா இது லதாவா? என்னம்மா இது? டேய் அடப்பாவி, நீ இந்த ஃப்ராடோட அசிஸ்டன்ட் இல்ல? ஐயோ ஏன் கொண்டுதாரண்டா? ஹலோ ஹலோ ராம், சொல்லு. இப்பதான் அப்பா என்ன கால் பண்ணாரு. என்ன? எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்களாம். சரி, எப்போ வராங்களா? நாளைக்கு வராங்களாம். நாளைக்கு? ஆமா. ஐயோ இந்த ஃப்ராட போய் இந்த காட்டு காட்டுறான். இவன் பொண்ணை வேற தள்ளிட்டு வந்துட்டான். எந்த இடத்துல சேதாரம் ஆக போதோ? உனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவனை நம்பி என்னம்மா இது? எல்லாம் உன்னால தாண்டி போகல. ஐயோ சார், என்னடா ஃபீஸாவது தரல, கிளாஸாவது எடுத்து போடா, வாங்கி போடா. ஃப்ராடு. ஐயோ போறான் பாரு நாய் மாதிரி. நல்லா இருடா நீ, நல்லா இரு. ஹலோ ஹலோ, டிடெக்டிவ் பூபதியா? ஆமாங்க சார், என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அவரை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா சார்? திரும்ப எவன்கிட்ட அடி வாங்க போறானோ?
मरी मरी भिंडी पिलपिले टिंडे और सब्जियों के रेट इतने कि आप 3 किलो भिंडी ले लो या एक ऑटो रिक्शा ले लो, सेम पड़ेगा आपको, उतने करता है। और मुझे पक्का यकीन है लोग ऑटो रिक्शा लेते होंगे क्योंकि सड़कों में कितनी भीड़ है ना बाजी। आप हरी सब्जी भी लो ना, घर पहुंचते पहुंचते दुखी हो जाती है। इतना बुरा हाल, आप किसी मॉल में चले जाओ, वहाँ पे इतनी भीड़ होती मॉल में बाजी, आपकी जेब से 5 हेलो पुलिस स्टेशन है? நானே என் அனிதாவில் வந்து 2-3 நாள் ஆகுது, அதுக்குள்ளேயும் விசாரணை அது இதுன்னு. கடைசியா அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தது நீதான். கடைசியா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பேசினது நீதான். எப்படி சார் நீங்க பேச எனக்கு புரியவே இல்லை. ஜெகன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் சார். அனிதாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார். எஸ், இது சம்மந்தமாக நாங்கள் ஜெகனை என்கொயரி பண்ணும்போது அவர் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா சொன்னார். உங்கள்கிட்ட என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, உங்களுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம், அது சம்மந்தமாக என்கொயரி பண்ண தான் வந்தேன். சார் லாஸ்ட் வீக் ஜெகன் வந்து என்னை மீட் பண்ணாரு. ஹாய் ஜெகன். ஹலோ டாக்டர். உட்காருங்க. ஜெகன் நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன், நான் கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். உங்களை ஜெகன் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார்? உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அவர் உங்கள்கிட்ட நார்மலாக தான் இருக்காரா? இல்லை டாக்டர், ஆக்சுவலி இப்போல்லாம் அவர் நார்மலாகவே இல்லை. ஜெகன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலான ஆள் இல்லை. அவருக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர்னு வியாதி இருக்கு, ஏடிடி அப்படின்பாங்க. ஏடிடியா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் டாக்டர். புரியுற மாதிரினா ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் இருக்காது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஜடம் மாதிரி. நான் உங்கள்கிட்ட சொன்ன எந்த விஷயமும் ஜெகனுக்கு தெரிய வேணாம், ஏன்னா தெரிஞ்சால் அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். ஓகே, பி கேர்ஃபுல். ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஜெகன் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருக்க வாய்ப்புண்டா? சார் ஏடிடி பேஷண்ட்ஸ் வந்து ஆன்டி சோஷியலாக இருக்க வாய்ப்பே இல்லை சார். அதுவும் ஜெகன் ஒன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லையே. ஓகே, எனிஹவ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஓகே. இந்த கொலை வழக்கில் ஜெகன்தான் அனிதாவை கொலை செய்திருக்கிறார் என்பது ஆதாரத்துடன் நிரூபணமானது. மேலும் ஜெகன் மனநோயாளி என்பதை கருத்தில் கொண்டு இந்த கோர்ட் அவருக்கு மனநல காப்பகத்தில் சிகிச்சை அளிக்குமாறு உத்தரவிடுகிறது.
மச்சி, நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுங்களா? அவளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ நீ தெரியாடா. அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், என் லைஃப் செட்டில்டா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி டாக்டர் இருக்கீங்க? ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? சரிங்க டாக்டர், உடம்புக்கு நல்லது. சின்ன ஆப்ளிகேஷன் உங்ககிட்ட, வேற ஒன்றும் இல்லை. என் பொண்ணு அனிதா இருக்கால, அவன் ஒரு பையனை லவ் பண்ணுறா. அட நல்ல பையனாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி விட்டுருவேன். அவன் பெரிய ஃப்ராடாக இருக்கான். அவன் வெறும் பிஏ ஃபெயில்டு. அனிதா கிட்ட நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். அவனுடைய ஒரே எய்மு அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சொத்தை அடையணும், அவ்வளோதான். அதை கட் பண்ணி விடணும். அதுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை, அவ்வளோதான். நான் என்ன சார் பண்ண முடியும்? வெரி சிம்பிள். அந்த பையன் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவான். அவனை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவன் ஒரு சைக்கோ, மனப்பிராந்தி உள்ளவன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனிதாவை நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நான் எப்படி சார் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? ஏய், என்னை பற்றி தெரியல. 6 கொலை பண்ணுவேன், 7வது கொலை பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஏய் ஏய், குடுப்பிய மாட்டியா? குடுப்பிய மாட்டியா? குடுக்கறியா சொல்லுடா. ஏய் ஏய், குடுறே, மரியாதை குடுறே, இல்ல கொன்னுடுவேன். ஓடுவே இல்ல. ரிலாக்ஸ் ஆகுங்க டாக்டர். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சரிங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வரேன் டாக்டர். என்னம்மா அனிதா, என்ன ஆஃபீஸ்ல சீக்கிரம் வந்துட்டியா? என்ன ஏதாவது விசேஷமா? என்ன டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஆஃபீஸில் ஏதாவது சொன்னாங்களா? என்னம்மா, என்னன்னு சொன்னா தானம்மா எனக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னு சொல்ல. எதை பத்திப்பா சொல்ல சொல்றீங்க? நான் லவ் பண்ற பையன் பைத்தியக்காரன் சொல்ல சொல்றீங்களா, இல்ல அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்றத சொல்ல சொல்றீங்களா? என்னம்மா சொல்ற? பைத்தியக்காரனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. புரியும்படியா சொல்லேம்மா. என்னப்பா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? லவ் பண்ற பையன் தான் பைத்தியக்காரனா, நீங்களும் ஒரு பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரன். ஏய்! சாவி! இதாண்டி உங்க அம்மாவும் செத்தா.
சுச்சி சீக்கிரம் வந்துட்டியா? ம். டைம் என்ன ஆச்சு? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிம்மா, வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்போ என்னை விட சாக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அப்படிதானே? இன்னைக்கு உனக்கு பர்த்டே, அதுவாது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதான் நீ இருக்கியே, ஞாபகப்படுத்து. ஹலோ மச்சி, எங்கடா இருக்க? நான் இப்போ பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். மறக்காம கால் பண்றா. நான் ஹலோ சொல்லுங்க சார். கண்ணன், பில்ஸ்லாம் செட்டில் பண்ணியாச்சா? கொடுத்துட்டேன் சார், தேங்க்யூ. நீ என் கூட பேச வந்தியா இல்ல போன்ல மத்தவங்களோட பேச வந்தியா? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். எங்க கரெக்ட் பண்ண விடுற? முக்கியமான கால்ஸ், சாரி, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சரி விடு. பர்த்டே பாய்க்கு பர்த்டேக்கு என்ன வேணும்? கேட்டா மட்டும் நீ நான் கொடுக்குவா போற? அது நீ கேட்கறத பொறுத்து இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒரே ஒரு வாட்டி ஒரு 2 கையை பிடிச்சி உன்னோட முகத்துல அழகா 3 முத்தம் கொடுத்தா அதுவே எனக்கு போதும். இந்த மாதிரி சினிமா டைலாக்ஸ்ல வந்து என்கிட்ட வச்சுக்காத. நான்சென்ஸ். சுச்சி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. மலர் தொடாத காற்றே இல்லை, மனம் தொடாமல் காதல் இல்லை, புலி தொடாத சிற்பம் இல்லை, விரல் தொடாத காதல் தொல்லை. வாசம் தேடி ஏங்கினேன், பூவுக்கென்ன கூபமோ, தீயை போல வேகுதே நீருக்கென்ன தாகமோ. ஊடல் வரும் கூடல் வரும் காதல் இனிது, சரிவாவா இதழாலே ஒரு ஹைக்கூ எழுது. இருவிழியை மூடிக்கொண்டாயடே, விழிகளுக்குள் மாட்டிக்கொண்டேனடி. மலர் தொடாத காற்றே இல்லை, விரல் தொடாத காதல் தொல்லை. தீண்டினாலும் உயிர் தீயாதடி, நீ கிள்ளி போனாய் ஒரு பூ மாதிரி. பார்வைகள் எல்லாம் பசி தீர்க்காதடி, மீட்டாத வீணை சுரம் சேர்க்காதடி. புதுமையே புதுமையே ஜீன்சனிந்த சீதை நடக்கவா ராமன் போகும் பாதை. போதும் கோபம் போதும் வா. மலர் தொடாத காற்றே இல்லை, மனம் தொடாமல் காதல் இல்லை. வாசம் தேடி ஏங்கினேன், பூவுக்கென்ன கோபமோ, தீயை போல வேகுதே நீருக்கென்ன தாகமோ. ஊடல் வரும் கூடல் வரும் காதல் இனிது, சரிவாவா இதழாலே ஒரு ஹைக்கூ எழுது. இருவிழியை மூடிக்கொண்டாயடே, விழிகளுக்குள் மாட்டிக்கொண்டேனடி. இருவிழியை மூடிக்கொண்டாயடே, விழிகளுக்குள் மாட்டிக்கொண்டேனடி.
இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றேன், நல்லா படிக்கணும். சரியா? யார் நீங்கள்? என் பொண்ணை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, உன் இங்கே படிக்க போதா? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலன்னு தான் என் பொண்ணை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு வந்திருக்கேன். ஓஹோ, சரி சரி. உங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க, அங்கே போங்க. பணம் இல்லாதவன் படிப்பறிவு இல்லாதவன்னு கீழ்த்தரமாக பேசாதீங்க. அப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல் கட்டி வச்சுருக்காங்க, அங்கே போங்க. அப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல. நல்லா படிச்சிருந்தேன்னா, நல்லா சம்பாரிச்சிருந்தேன்னா உன்னை அந்த ஸ்கூலில் சேர்த்துருப்பேன். இந்த காலத்தில் ஒரு கையெழுத்து கூட போட தெரியாத பாவியாயிட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா என்னன்னு தெரியல. என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். ஆனால் உனக்கு ஒரு நாள் விவரம் தெரிஞ்சு கேட்ப. அப்போ நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு தெரியல. ஏன்பா நீங்கள் படிக்கல? எங்கள் அப்பா அம்மா அப்போவே சொன்னாங்க படின்னு. நான் தான் படிக்கலை. அப்போ எனக்கு புரியல, இப்போ எனக்கு புரியுது. சரி, வா போகலாம். பக்கத்தில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் கேட்கலாம். போகலாமா? சரி. சார் வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பொண்ணு இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் சார். ஓ அப்படியா, குட். பாப்பா இங்கே வாங்க. உங்கள் பேர் என்ன? அகிலா. உங்கள் வயசு என்ன? 5. 5 வயசுங்களா? அப்பா வந்து உங்களை இந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு வந்திருக்காரு. சேர்த்து விட்டா நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். வெரி குட். போய் உட்காருங்க. சார், நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணு அந்த ஸ்கூலில் சேர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இதுக்குரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க சார். இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டா நல்லா படிக்கணும். சரியா? இங்கே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நல்லா படிக்கணும். சார், இதுக்கு நேராக நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும். சார், எனக்கு கையெழுத்துலாம் போட தெரியாது சார். ஓ அப்படிங்களா? சரி, பரவாயில்ல. இதுக்கு நேராக எங்கே சார்? இங்கே.
சுவாமி உங்களை பார்க்க சரவணன் ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம். அம்மா உங்ககிட்ட ஃபோனில் சொல்லியிருப்பாங்களே. சொன்னாலே. எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன் சாமி. ஜாதகம் கொண்டு வந்திருக்கேளா? ஜாதகம் மறந்துட்டேன் சாமி. டிஓபியாவது இருக்கா? நீங்கள் இவனுக்கு மட்டும் பார்த்தா போதும், டிஓபி எல்லாம் கிடையாது. டிஓபின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டேட் ஆஃப் பர்த். ஓகே சார். இது கூட தெரியல. என்னோட டேட் ஆஃப் பர்த் 6/8/1984. ஷத்தருங்கோ. கிராஃப் எல்லாம் வரைகிறான் அந்த ஆளு. இதை பாருங்கோ, உங்க நேரமே சரியில்லை. இப்போ இந்த ராகு தசை இருக்கு பாருங்கோ, உங்களோட ராகினி எம்எம்எஸ் படம் பார்க்க வைக்கும். கேது புத்தி இருக்கு பாருங்கோ, கேட்கவே வேண்டாம். கேனப்பாய பேச்செல்லாம் கேட்க வைக்கும். அதுக்கேண்டா என்ன பார்க்குற? நீங்க சொல்லுங்க சாமி. சத்ரு அனுகூலமே சரியில்லை. கெட்ட சேர்க்கையால பெரிய பிரச்சனை வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கே சாமி இவ்வளவு த்ரில்லிங்கா சொல்றீங்க? டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா சாமி? பரிகாரம் இல்லாம இருக்குமா? முதல்ல பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு சாமி? மந்த் எண்டு சாமி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாமி. எதுக்கோ செலவு பண்றேன், இதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். எங்க விதியை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க நிறுத்துங்க. ஏன்டா? வாடா, கிளம்புடா, வாடா. தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். வாடாண்ணா. வரேங்க சாமி. என்னடா வழக்கம் போல ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா? இல்ல மச்சி, போட்டோ ஷூட் பத்தி விசாரிச்சிட்டு இருந்தேன். என்னமோ பண்ணு. போட்டோ ஷூட்டா? ஏய், போட்டோ ஷூட்டுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? ஏய், போட்டோ ஷூட் என்ன தெரியுமா உனக்கு? Do you know what you mean by photo shoot? Do you know what you mean by celebrity photo shoot? Hello. Answer me da. நான் ஒன்னு ஓவரா கத்திட்டு இருக்கு. மச்சி போட்டோ ஷூட்டா மச்சி? நானும் வரேன்டா. அடச்சி, யார் வேணாலும் வரலாம். ஷேர் பண்றாங்கடா மொத்தம். ஐயோ ஜால். டேய் அவன் நம்பி போறீங்கடா. டேய் குடுக்காதடா, காசு குடுக்காதடா. டேய் க்ளோஸ் சார், கொஞ்சம் க்ளோஸ் சார். க்ளோஸ் ஆனா கட்டி பிடிக்கிறதுல மச்சி. போட்டோ ஷூட் அருமையா முடிச்சிட்டோம்ல, கலக்கியாச்சு மச்சி. சொல்லுவாங்க இவங்க வீட்ல இவனை சொல்லியிருப்பாங்க. நீ சொல்றது கரெக்ட். டேய் மச்சி, ஒண்ணுக்கு போனடா, வாடா. வந்து தொலை. ஒண்ணுக்கு போறீங்கடா, 2 பேர் போறீங்க. யாரா நீங்க? போலீஸ் இன்ஃபார்மரா? இங்கெல்லாம் வரக்கூடாது. கிளம்பு 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 சொல்றாங்கல்ல. போ 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 போ. நின்னா தானே போகும். நிக்காமலே போயிருமோ இருக்கு. இதுதான் மச்சான், போன மாசத்துல வந்து மாட்டி விட்டுருக்கான் மச்சான். ஏய் கிளம்பு கிளம்பு. ஏய் பாட்லடா, எறா பாட்ல. ஏய் அரா. எங்க விட்டுருப்போம்? ஆஹா, இங்க தானே எங்கேயோ விட்டோம். கச்சிச்சு. ஏன்டா இவ்வளவு வேகமா ஓடுற? என்னடா ஆச்சு? ஏப்பா சரவணா, என்னண்ணா? உன்னை தேடி யாரும் 2 ரவுடி பசங்க வந்தாங்க, பார்த்து இருந்துக்க. சால் பண்ண தானே இருக்கும். கீழே குடுறா.
வண்டிக்கு இல்லடா வீட்டுக்கேடா குடுறா. ஏய் ஓபன் பண்ணி தொலைடா. டக்குன்னு திறக்கடா. போச்சு. ஏய் என்னடா ஆச்சு? தெரியலடா. சொல்றா. போச்சு. என்னடா ஆச்சு? எல்லாம் போச்சு. ஏய் சொல்றா. என்னடா ஆச்சு? தெரியலடா. சொல்றா. சொல்றா நீ சொல்றா. சொல்றா. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு தெரியுமா? இவன் அந்த சீலாவின் மாதிரி நல்லா செதிலா ஸ்லைஸ் பண்ணடா. இதே அந்த கத்தி. டேய் நான் குத்துற கத்தியை கேட்டேன். அந்த கத்தியானே அது கேட்ட எப்படி கத்துற? இந்த பொருள் பேர்லாம் சினிமாவுக்கு வச்சா இப்படிதான். சரி இந்த துப்பாக்கியாவது எடு. அவனை இதுக்கு ஏதோ தீ மியூசிக் போட்டு உன்னை கொட்டுருவேன். துப்பாக்கி எடுத்து வரல. ஏய் யாரா டேய்? ஐயோ ஐயோ. டேய் ஏடு போய் பாரு. டேய் யாரா டே? ஐயோ ஐயோ மர்டர் மர்டர். யாரா ஓடுறா? டப்பா கொஞ்சம் மூடு. ஆமா மச்சி, எங்களுக்கு கூட ஒரு கேங் அங்க துரத்திட்டு வந்துச்சு. ஒருவேளை அவங்களா இருக்குமோ? மச்சி அவங்க அடிக்கும் போது ஷீலா ஷீலான்னு ஒரு பேர் சொல்லி அடிச்சாங்க. அந்த ஷீலாவுக்கும் அடி வாங்கினவனுக்கும் சம்மந்தம் இருக்கு மச்சி. இல்ல மச்சி, ஒருவேளை அரசல் தொழில் சம்பந்தப்பட்ட பகையா இருக்குமோடா. ஒருவேளை பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமா? யோ அந்த ஆளுக்கு சம்பந்தப்பட்ட வயசு ஒரு பொண்ணே இருக்கும்யா. சும்மா லூசு மாதிரி பேசாத. நிறுத்துங்க. சும்மா சம்பந்தமே இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சாண்டி, லாஜிக்கா யோசிச்சுப்பார். நம்ம யாருன்னே தெரியாது, பின்னையே வந்து விசாரிச்சுட்டு போனோம். சோ ஷீலாவுக்கும் இங்க உள்ள யாருக்கோ ஏதோ சம்பந்தம் இருக்கு. Hello. Hi. Can I talk to Sheila? Who is this? Hey, this is Sandy. Who are you? I'm her husband Raghu. மக்கா ஹஸ்பண்ட் கடா போன போட்டோம். நம்பர் கரெக்டு தானா? அடங்கோப்பன் தாமரபுரம்ல தலைமுழுக இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோமா? அடப்பா எப்படி இறங்குறது? டேய் சா யாரா இது? காமவெறி பிடிச்சவனா இருப்பான் போல. ஹேய் ஷிலுமா, யாரா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? காலையில இந்த 2 பேர் ஃபோன் பண்றீங்க. சை, நமக்கு மேல 2 பேர் கால் பண்ணிட்டாங்களா? அன்புள்ள ஷீலா, வானத்தில் இருக்கும் மேகம் நீ, பூமியில் இருக்கும் பூக்கள் நீ. மவனே என்கிட்ட செம்மாடி வாங்க போற நீ. யாரா நீங்கலாம்? எதுக்குடா என் பொண்டாடி கால் பண்றீங்க? வேற வேலை இல்ல உங்களுக்கு? மவனே அடுத்த வாட்டி கால் பண்ணீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நான் தான் அரிப்பேன் எல்லாம். மூஞ்சி முகரை பாரு. போன வை. சீ. சாரி சார் ராங் நம்பர் சார். அப்ப ஷீலாவும் இல்லையா நமக்கு? என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நீங்கெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போதே நினைச்சேன்டா இந்த மாதிரி ஏதாவது வினையில வந்து மாட்டுவோன்னு. கேடி பகஸ் என் தலையில் நானே மண்ணவாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ச்சே, நமக்குள்ள இருக்கிற இந்த பெரிய பிரச்சனை இந்த பயம் தாண்டா. அதை மட்டும் ஓவர் கம் பண்ணா போதும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கடா, பண்ணலாம். நீங்கள் எப்படினாலும் எந்த ஐடியாவும் உருப்படியாக சொல்ல மாட்டீங்க. நானே சொல்கிறேன், நாம் உட்காந்து பேசலாம். மச்சி, இந்த பயத்தை போக்குறதுல ஒரு மேட்ரே இல்லடா. அதுல நிறைய வழி இருக்கு. சரி, அதுல வழி என்ன மச்சி? சொல்லு சொல்லு சொல்லு. அடச்சி உட்காரு. யோகா மெடிடேஷன். யோகா மெடிடேஷன் வேற வேற இல்ல? எல்லாம் எனக்கு தெரியும் பொத்து. இந்த யோகாலே நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல ஒண்ணு பிரணயாமம். மச்சி, ஒன்னே ஒண்ணுதானா? முதல்ல இது ஒன்ன பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். இந்த ஒன்ன பண்றதுக்குள்ள பிராணமே போயிரும் போல இருக்க. எல்லாரும் கையை எப்படி வைங்க. ஏய், கேரம் போர்டு ஆடுற மாதிரி இல்லடா, ஒழுங்கா வைடா. கண்ணை மூடிட்டு அப்படியே மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ரைட், மூச்சு எடுத்து விடுங்க. கண்டதெல்லாம் விட்டுட்டு
யோ கண்ண முடிங்க. ரெண்டாவது வழி வாட்சிங் இங்கிலீஷ் ஹாரர் மூவிஸ் அலோன். மூவினா இதுதான் பாப்பியா நீ? நீ தானே இங்கிலீஷ் படம் பார்க்க சொன்ன? ஏய் இங்கிலீஷ் மூவினா இங்கிலீஷ் ஹாரர் மூவிடா. கடைசி வழி டான்ஸ். மச்சி டான்ஸ்னா ஹிப் ஹாப்பா? ஓ ஹிப்பை ஆஃப் பண்ணாலே போதும்டா, டான்ஸ் கரெக்டாக வரும். ஓகே பாய்ஸ், லெட்ஸ் டான்ஸ். ஆக மொத்தம் எதையுமே உருப்படியாக பண்ணல, தூங்குனது தான் மிச்சம் இவங்க. டேய் அட்ரஸ் கரெக்டு தானே? சொதப்புன செம்ம அடி வாங்குவேன். வெயிட் பண்ணுங்க ஜி, வருவான் வெளியில். மச்சா இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீ ஆடினுப்பா. யாரோ அவன் நம்மளே பார்க்குறான். டே 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 வாங்கடா, நம்மளே பார்க்குறான். பின்னாடி நிற்கிறான்டா. டே நம்மளை தாண்டா பார்த்து பேசிகிட்டு இருக்கான். டே அங்கே பாடுறா, அங்கே 2 பேர் இருக்காங்க. மாப்பிள்ள அங்கே பார். கை கம்பிரண்டா, தொலைஞ்சண்டா நம்ம நீ. இன்னைக்கு பொழந்துடுறான். டேய் அட்ரஸ் கரெக்டு தானே? வெயிட் பண்ணுங்க ஜி, வருவான் வெளியில். மாப்பிள்ள அங்கே பார். சார் நான் வரத்துக்கு அங்கே இன்னொரு 10 minutes ஆகும் சார். நான் இங்கே கார் பார்க்கிங் பக்கத்தில். அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன். ஆமாம், அந்த ஆர்டர் என்னாச்சு? அந்த ஆர்டர் எடுத்தாச்சு சார். இது இன்னைக்கு பொழந்துடுறான். வாங்கடா வாங்கடா வாங்கடா. தவிக்கிறேன்
வருகிறேன் தனிமையில் தாமரை அழுகிறேன் தவிக்கிறேன் தவிக்கிறேன் காதல் தாகத்தில் தவிக்கிறேன் என் நிலைமையில் நீயே பூ பறித்தாய் உதயத்தில் உறவாய் சிறகடித்தாய் என் உடலை ஏனோ உடை தெரிந்தாய் என் உயிரே அருகில் வா அழைக்கிறேன் வாழவா என் உள்ளே நெருங்கி வா படிக்கிறேன் பாடலை கை சேர்ந்திட காலமில்லையோ கண்ணீர் துடைத்திட கைகள் இல்லையோ சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று GSLV மார்க் 3 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட CE-20 கிரையோஜெனிக் என்ஜினுடன் GSLV மார்க் 3 ராக்கெட் பயணிக்கிறது. இதனால் உலக நாடுகளின் கவனம் இந்தியா மீது திரும்பியுள்ளது. GSAT-19 என்ற தகவல் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் விண்ணில் தாங்கி செல்ல உள்ளது. இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் இணையதள சேவையை சர்வதேச நாடுகளுக்கு நிகராக உயர்த்தும். தற்போது உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற GSLV மார்க் 3 ராக்கெட் சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இன்னும் சில நொடிகளில் விண்ணில் சீறி பாய போகிறது. அதற்கான கவுண்டவுன் துவக்கம் இதோ. The automatic launch sequence has been checking out all the health parameters. Level correction completed and gas cushion ventilation. All the main parameters we have. திவ்யா இதெல்லாம் பிரிச்சு வைமா. சரி தாத்தா. ஹாய் ராக்கெட்டு. சாய் அண்ணாச்சி பொருளெல்லாம் ரெடியா இருக்குதா? ரெடியா இருக்கு வா. டேய் அதை போய் ஏத்துறா. விடு, இதை வச்சு என்ன பண்ண போற? வரேன்னாச்சி. சரிப்பா. The automatic launch sequence has been checking out all the health parameters. Level correction completed. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0, +1,
Plus 200 ignited. Plus 3. Vehicle lift off. Plus 4. தற்போது GSLV Mark 3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. Off normal. பல கோடி மக்களால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட GSLV Mark 3 ராக்கெட் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்திய விஞ்ஞானிகள் உலக சாதனை படைத்ததோடு இந்தியாவிற்கு மிக பெரும் பெருமையை சேர்த்துள்ளது. இந்த வெற்றியின் வாயிலாக CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட ராக்கெட் மூலம் எதிர்காலத்தில் இந்தியாவால் மனிதனை விண்ணிற்கு அனுப்ப இயலும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது.